Hi, hello, welcome back to Future Tamil. நான் உங்க தினேஷ் பேசுறேன். நம்ம இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா Birds Farm தாங்க. அதாவது Rakshan Bird Farm. இது எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க என்னென்ன பேர்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, வேற என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்றத உள்ள போய் பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா நாங்க ஒரு 8 month ஆகுது இது ஸ்டார்ட் பண்ணி. இது நேம் பாத்தீங்கன்னா ஸ்டே, ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப். அது இல்லாம ரொம்ப ஜாலியா விளையாடுவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஆகுது இது சிக்ஸ். இது இன்சைட் நல்லா ஃப்ளைங் பண்ணும். இது நாங்கள் வெளிலேருந்து பேர்ட்ஸ் நாங்கள் வெளில வாங்குறது இல்லை, எல்லாம் நம்மளோட ஓன் ப்ரீடிங் மட்டும்தான். என் நேம் பார்த்தீங்கன்னா விக்னேஷ். ஓகே இது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக ஆலந்தூர் எம்ஆர்டி ரயில்வே ஸ்டேஷன். அங்கே நியர்பைலேருந்து ஒரு 5 minutes வாக்கபிள் டிஸ்டன்ஸு தான் இங்கே ஃபார்ம் வச்சுருக்கோம். ஃபார்ம் நேம் பார்த்தீங்கன்னா ரக்ஷன் பேர்ட் ஃபார்ம். இது பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 8 month ஆகுது இது ஸ்டார்ட் பண்ணி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? ஆமாம். வேறு எங்கேயும் நம்ம ஃபார்ம் இருக்குது ப்ரோ. இன்னும் 2 ஃபார்ம் இருக்குது நம்மளுக்கு. எங்கேண்ணா அதெல்லாம்? இங்கே பார்த்தீங்கன்னா கீழ்கடலையில் ஒன்று இருக்குது, அது இல்லாமல் மடிப்பாக்கம் நியர்பை ஒன்று இருக்குது. இதுதான் மெயினாக இருக்குது? ஆமாம், இதுதான் மெயினாக இருக்குது. அங்கே ப்ரீடிங் பர்பஸ்க்காக நிறைய போட்டு வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ என்னெல்லாம் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறீங்களா? ஓகே ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் லவ் பேர்ட்ஸில் இருந்து இருக்குது நம்மக்கிட்ட. இது ஸ்டார்டிங் லவ் பேர்ட்ஸ்லேருந்து ஆஃப்ரிக்கன் கிரே பேரட்டில் இருக்குது, அப்புறம் சன் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டைல்ஸ் இருக்குது. இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் ரிங் வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காக்டைல். இதுலேயே பார்த்தீங்கன்னா இது லெமன் எல்லோ சொல்லுவாங்க. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது டேம்ட் பேர்டு. இது 1 second பார்க்க. இது பார்த்தீங்கன்னா இதோடது ஆல்பினோ. இது பார்த்தீங்கன்னா லெமன் எல்லோ. இது கொஞ்சம் வைல்டு. இது ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸ். இது ப்ரீடிங் பர்பஸ்க்காக தான் வச்சுருக்கோம். இதுவும் லவ் பேர்ட்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா இது ரெயின்போவும் இருக்குது, இது ஆல்பினோவும் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே இது ஃபின்ச்சஸ் இருக்குது. இதுவும் ஃபின்ச்சஸ் தான். இது பார்த்தீங்கன்னா ஆல் வெரைட்டி ஆஃப் லவ் பேர்ட்ஸ் ஃபுல்லாக இங்கே இருக்குது. பார்க்கலாம். இல்லை இது பார்த்தீங்கன்னா காக்டைல். இதில் பார்த்தீங்கன்னா கிரேல இருந்து இருக்கும், லூட்டினோ, ஒயிட் ஃபேஸஸ் எல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது கண்ணூர். இது கண்ணூரில் பார்த்தீங்கன்னா இது ப்ளூ சீரியஸ் சொல்லுவாங்க. இதில் ப்ளூவில் பார்த்தீங்கன்னா எல்லோ ஷேடு இருக்குது, அதுக்கப்புறம் இது பைனாப்பிள் இருக்குது. இவங்களாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ரீடிங் செக்ஷனுக்காக இவங்களை போட்டு வச்சுருக்கோம். இது ரிங் பார்த்தீங்கன்னா இது நம்மளோட பேர்ட்ஸ்ன்ட்டுக்கு ஒரு ஐடென்டிஃபை. அது இல்லாமல் இவங்களோட மியூட்டேஷன் என்னென்னு பார்க்கறதுக்காக நாங்கள் அந்த ரிங்ஸ் லெக்கில் போட்டுருவோம் நாங்கள்.
இவங்களும் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் தான் இவங்க பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் பார்த்தீங்கன்னா பர்லி கண்ணூர் சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீனில் வந்து ரெட் ஷேட் கண்ணூர் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து கண்ணூரோட வெரைட்டி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து பைனாப்பிள் கண்ணூர்னு சொல்லுவாங்க. இது பைனாப்பிள்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் ஷேட் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா மாங் சொல்லுவாங்க. இதில் மாங்கில் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்ரிக்கன்லேயே வந்து 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரிங் வெரைட்டி, நான் ரிங் வெரைட்டின்னு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நான் ரிங் வெரைட்டி. இது பார்த்தீங்கன்னா காக்டைல். இதில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஆல்பினோ இருக்குது, லூட்டினோ இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எடுத்த கிளச் சிக்ஸ். இது என்ன பேர்டு ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா இதுவும் லவ் பேர்ட்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஷோ பட்ஜெட் சொல்லுவாங்க. இது சைஸஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நார்மல் பட்ஜியோட வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதோட ஹெட் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஹைலாம் வந்து தெரியாது, ஃபுல்லாக ஹேர் வந்து ஃபுல்லாக க்ளோஸ்டபுளாக இருக்கும். அவங்களோட சிக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம். இவங்க பார்த்தீங்கன்னா சிக் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சிக்கு இருக்குது. இது வந்து மதர் ஃபீடில் தான் இருக்குது. இன்கேஸ் நம்ம வந்து டேம் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம இவங்க தனியாக எடுத்து நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். எத்தனை நாள் சிக்ஸ் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஒரு 30 days ஆகுது இது சிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது காக்டெயிலே பார்த்தீங்கன்னா டெம்ட் பேர்டு. இது வந்து லுட்டினோ பைடு சொல்லுவாங்க. பைடு அண்ட் பேர்ல் ரெண்டும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஸ்மால் கண்ணூர் சொல்லுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பைனாப்பிள். இது அப்படி இவங்க தான் பார்த்தீங்கன்னா எங்களோட பிரதர். இவங்க தான் ஃபுல் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ரக்ஷன் பேர்ட் ஃபார்மை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிறது இவங்க தான். அவங்களோட கசின் பிரதர் தான் நாங்கள். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே இல்லை மாதிரி என்னோடய ஃப்ரீ டேஸில் வந்து நான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவேன். இவங்க தான் ஓனர் ஆஃப் தி ஃபார்ம். அது ஓகே. நேம் பார்த்தீங்கன்னா குணசேகர். இப்போ பார்த்தீங்கன்னா இது மாங் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 3 மியூட்டேஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து கிரே. இது நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி இது வந்து 2 கிளச்சு எடுத்திருக்கோம் நாங்கள். இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு நம்மளோட இந்தியன் ப்ரீட்ஸ் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பச்சைக்கிளி எப்படி நல்லா பேசுமோ அதோட நல்ல குவாலிட்டியாகவும் நல்லா பேசும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்லேயே வந்து இது நல்லா பேச வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். நல்லா பேபி வாய்ஸில் நம்ம என்னென்ன பேசுகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது ரிப்ளை பண்ணும் நம்மளுக்கு. இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மியூட்டேஷன் இருக்குது. இது இப்போதைக்கு நம்ம சேல்ஸுக்கு வச்சுருக்கோம். ஆல்ரெடி வந்து 2 கிளச் வந்து எடுத்து வச்சுருக்கோம் ப்ரோ. இப்போ லவ் பேர்ட்ஸ் வந்து டேர்ம்டு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, அதை நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. இவங்க பார்த்தீங்கன்னா டெம்ட் பேர்ட் தான் இவங்க. இதுலேயும் வந்து நம்ம அவங்க என்னென்ன கலர்ஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெம்ப் பண்ணி நாங்கள் தரோம். ஓகே. பட்ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம டெம்ப் பண்ணால் இதோட சின்ன சைஸ்லேருந்தும் பண்ணலாம், இந்த சைஸ்லேருந்தும் பண்ணலாம், டெம்ப் பண்ணலாம் நம்ம. இது பட்ஜெட்ஸ் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க என்னென்ன பேர்ட்ஸ் வந்து கேட்குறாங்களோ எல்லா பேர்ட்ஸும் வந்து டெம்ப் பண்ணி தருவோம். அதேமாதிரி எங்ககிட்டயும் டெம்ப்ஸ் பேர்டும் இருக்குது. அது என்னென்ன வேணால் பார்க்கலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா இது சன்கண்ணூர். இது நேம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டின்டூன்னு கூப்பிடுவோம். டின்டூ வா. இது இன்சைட் நல்லா ஃப்ளையிங் பண்ணும். இது இவங்க பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பேர். ஆல்ரெடி வந்து சிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 சிக்ஸ் இருக்கும். வேணா சிக்ஸ் வேணால் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 சிக்ஸ் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸில் வந்து இவங்க நெஸ்ட் அவுட் ஆகிடுவாங்க இவங்க. அதுக்கப்புறம் இன்கேஸ் நம்ம டேம்ஸ் பண்ணலாம் பண்ணலாம், இல்லை வெளியில் கொடுக்குறதுனாலும் செல்லிங் கொடுக்கலாம்.
ப்ரோ இப்போ பேர்ட்ஸுக்கெலாம் வந்து எந்த மாதிரி வந்து ஃபுட்டு கொடுப்பீங்க? நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது தினை வைப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சட் ஃபுட்ஸ் இருக்குது, அது வந்து கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஊற வச்ச தீனின்ட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கோதுமை, மூக்கல்ல, அந்த மாதிரி வேர்க்கல்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து நாங்கள் 24 hours வந்து ஊற வச்சுட்டு எல்லா பேர்ட்ஸுக்கும் வந்து கொடுக்கும். இப்போது வந்து லவ் பேர்ட்ஸுக்கு கூட இதுதான் நல்லா சாப்பிடும் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் காலையில் வந்தோடனே இந்த தீனிலாம் கொடுத்துட்டு அப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் பீட்ரூட், அதெல்லாம் வந்து பேர்ட்ஸுக்கு வந்து ஒரு 11 o'clock வச்சுருவோம். அப்புறம் வந்து ஒரு 1 o'clock பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் கொடுப்போம். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கன்னூர், ஸ்மால் கன்னூர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆப்ரிக்கன், அதுக்கெலாம் வந்து ஃப்ரூட்ஸ் தரும். ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா கோவா தரும், அதுக்கப்புறம் வந்து ஆப்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் தரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பயும் வந்து கேஜிலாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தாலே எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் இது வரைக்கும் வரல. வின்டர் டைமும் சரி, சம்மர்லேயும் சரி, எங்களுக்கு வந்து அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வர்றதில்லை. அந்த மாதிரி வீட்டில எல்லாம் வளர்ப்பாங்களே ஒரு சில பேர், அவங்களுக்கு திடீர்னு வந்து இந்த வெதருக்கு சேஞ்ச் ஆகிறப்போ வந்துட்டு சில ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஆமாம் ப்ரோ. அதெல்லாம் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறது? மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு 2 times வந்து வாட்டர்ஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அதேமாதிரி வந்து கேஜஸ்லாம் வந்து டெய்லியும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாலே மோஸ்ட்லி வந்து நம்மளுக்கு வந்து 90% வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். அதே மீறி வர்றது பார்த்தீங்கன்னா வந்து நாமளே வந்து சில ப்ரோட்டீன்ஸு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு கொடுக்கல, அந்த மாதிரி இருக்குது. மெடிசன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் எப்போனா. இப்போ பேர்ட்ஸ்லாம் வந்து எப்படி டெலிவரின்றது வந்து நீங்கள் வந்து நாங்கள் மோஸ்ட்லி வந்து டெலிவரி கொடுக்குறோம். டிபெண்ட் அப்பான் எவ்வளோ டிஸ்டன்ஸை பெட்டர் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். இங்கேருந்து நாங்கள் ஆந்திரா, அப்புறம் பெங்களூர், அந்த மாதிரி வைசாகர், அது வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் பண்ணியிருக்கோம். ஒரு 2 days பேக் கூட ஒரு 5 birds வந்து வைசாகருக்கு வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். நல்லபடியாக டெலிவரி ஆகிருக்கு பேர்ட்ஸ் வந்து. அதனால் வந்து சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் கொடுத்துருவோம். அங்கே வந்து அவங்க கலெக்ட் பண்ணுற போது அவங்க என்ன சார்ஜஸோ வந்து அவங்க கொடுத்துட்டு பேர்டை வந்து வாங்கிக்கலாம். அவங்க லோக்கலுக்குள்ளே இங்கே வந்து வாங்கிட்டு, ஆமாம், லோக்கல் வாங்கிக்கலாம். நாங்களும் வந்து டெலிவரியும் பண்ணிக்கிறோம். நாங்கள் பல்காக கொடுக்குறதுனால நீங்கள் பல்காகவும் கொடுப்போம் ப்ரோ. இது வந்து நீங்கள் மீதி பெட் ஷாப்போட வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம்ன்றதுனால வந்து ரேட் வந்து ரொம்ப பிலோவாக தான் இருக்கும். நாங்கள் அது இல்லாமல் நாங்கள் எல்லா சர்க்கிளும் இங்கே வந்து இப்போதைக்கு கொடுத்துட்டு தான் இருக்கோம். பேர்ட்ஸ் எல்லாம் எல்லா பேர்டும். பேர்ட்ஸு தவிர வேறு எதெல்லாம் நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, நாங்கள் டாக்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் வந்து பீஜன் வந்து நாங்கள் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஒரு 300 பீஜன்ஸ் கிட்ட இருக்குது. அது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 25 yearsஆகவே அது ஒரு கிரேஸ் நம்மளுக்கு அதுலேருந்து நாங்கள் இருக்கோம். அது பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து நாங்கள் ரேசிங்க்கு அதுக்கு அந்த பர்பஸ்க்காக நாங்கள் வச்சுருக்கோம். அதேமாதிரி சேலும் நாங்கள் பண்ணுறோம். டாக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ் டாக்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ராஜபாளையம் இருக்குது, பீகிள் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஜெர்மன் ஷெப்பர்டு இருக்குது. மீதி வந்து நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம்ஸ் இருக்குது. நம்மளதும் ஒரு ஃபார்ம் வந்து இருக்குது. டாக்ஸ் ஃபார்மும் வச்சுருக்கோம். நீங்கள் என்ன வேணும்னு கேட்குறீங்களோ நாங்கள் வந்து அதை வந்து அரேஞ்ச் பண்ணி தருவோம். வகையெல்லாம் வச்சுருக்கீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மிக்சட் ஃபுட் இருக்குது, பஜ்ஜீஸுக்கு தனியாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்து கன்னூர் வெரைட்டிக்கு தனியாக இருக்கும். சார் பாருங்கள் சார், இது வந்து நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மிக்சடு தீனி தான். இது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்களே ரெடி பண்ணுறதா இல்லை? ஆமாம், நாங்களே ரெடி பண்ணுறது தான் இது. இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன்மேடு தான். இது பார்த்தீங்கன்னா மிக்சடு வந்து சோளம், அப்புறம் சிவப்பரிசி, அப்புறம் வந்து பச்சைப்பயிறு, இந்த மாதிரி ஒரு 10 வெரைட்டி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் இருக்குது. எங்கள் பேர்ட்ஸுக்கெலாம் நிறைய பேர் ஃபுல்லாக இது தான் தரும். நாங்கள் ஒரு 24 hours வந்து டெய்லியும் வந்து ஊற வச்சுட்டு, அது இல்லாமல் வந்து கஸ்டமரும் வந்து இதை நல்லா கேட்டு வாங்குகிறாங்க. அது இல்லாமல் இங்கே லோக்கல் இருக்கிற ஷாப்ஸ்லாம் வந்து நம்ம தான் ஃபுல்லாக இங்கே கொடுக்குறது, சப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் பிரதர்? இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 100 rupees தரோம் ப்ரோ. இது ஒரு பேக்கு. ஆமாம், ஒரு பேக் பர்ச்சேஸ் பண்ணாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ப்ரைஸஸ் வந்து நம்ம பார்த்து பண்ணிக்கலாம் ப்ரோ. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 kgக்கு வந்து நம்ம வெளியில் கொடுக்குறோம். இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர். இது சீடா? சீட் தான் ப்ரோ.
இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ப்ரீடிங் பாக்ஸில் வந்து எக் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் அடிப்படாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து நெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உள்ளே போட்டு வச்சுருப்போம். இது உருண்டு போனாலும் ஆமாம், உருண்டு போனாலும் இது பார்த்தீங்கன்னா மரத்தூள் தான் இது. ஓகே. அதேமாரி அக்சசரிஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இன்கேஸ் நம்ம வந்து வெளியில் எங்கன்னா போயிடுவோம், அந்த டைமில் வந்து நம்ம பல்காக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டெய்லியும் பர்பஸ்க்கு வந்து நம்ம கொடுக்காமல் இருக்கிறதுனால இது பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி ஊற்றி ஒரு பாட்டிலில் வந்து இது பண்ணி வச்சுட்டா இங்கே வந்து ட்ராப்ஸ் ஆக ஆக வந்து இது சாப்பிடும். இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கட்டல் போன் சொல்லுவாங்க. இது பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா விரும்பி நல்லா சாப்பிடும். கேஜெல்லாம் எந்த மாதிரி கேஜெல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க? இது பாருங்கள் ப்ரோ, இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 1 அடியிலேருந்து 3 அடி வரைக்கும் நம்மள்கிட்ட அவைலபிள் இருக்குது கேஜஸ்ஸு. அதுக்கப்புறம் வந்து கஸ்டமர் வந்து சைஸஸ் வந்து கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். அவங்க வந்து என்னென்ன சைஸ் கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் ப்ரோ. இது கஸ்டமருக்காண்டி எதுவும் வந்து நீங்கள் கேஜ் எதுவும் ரெடி பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே ப்ரோ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜிலாம் வந்து எங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்காக தான் நாங்கள் பண்ணி வச்சுருக்கோம். கஸ்டமர் வந்து அவங்களுக்கு என்ன சைஸோ என்ன மாதிரி ரெக்யர்மெண்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து அதை வந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுப்போம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து 2 கேட் மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒன்று இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ரீடிங் பாக்ஸ் பர்பஸ்க்காக இங்கே ஒரு வச்சுருக்கோம். இந்த மாதிரியும் இருக்கும் ப்ரோ. இதுக்கப்புறம் கஸ்டமர் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாதிரி வேணும், சைடில் வேணுமா இல்லைனா ஃப்ரண்ட்டில் வேணுமா பாக்ஸ் வைக்கிறதுக்கு, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. ப்ரோ தோலில் இருக்குது என்ன பேர்டு ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கிரே பேரட்னும். இது நேம் பார்த்தீங்கன்னா ஸ்டீ. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப்பு. அது இல்லாமல் ரொம்ப ஜாலியாக விளையாடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களோட லைஃப் ஸ்பென் பார்த்தீங்கன்னா ஒரு 8 இயர்ஸ் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மந்த்து தான் ஆகுது. இன்னும் ஒரு 1.5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இது நல்லா பேச ஆரம்பிச்சிடும். நம்ம வீட்டில் வந்து என்ன நான் டாக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நம்மக்கிட்ட பேசுவாங்க இவங்க. சரி 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 சரிப்பா சரி. மற்ற பேர்ட்ஸோட விடலாமா ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளையிங்கில் வேணால் பேர்ட்ஸோட இருக்கலாம் ப்ரோ. ஆனால் ஒரு கேஜ்குள்ளே வந்து நம்ம போட்டிங்கன்னா வந்து நம்ம வைக்க முடியாது அவங்கள பார்த்தீங்கன்னா. ஆமாம், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக மாறிடுவாங்க. மீதி பேர்ட்லாம் வந்து கடிக்க ஆரம்பிச்சிடும். சரி 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 ப்ரோ. ப்ரீடிங்லாம் வந்து இங்கே தான் பண்ணுறீங்களா இல்லை? ஆமாம் ப்ரோ. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே நாங்கள் ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து பப்ளிக் வந்து உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை. ஏன்னா வந்து பேர்ட்ஸ் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும், அப்புறம் எக்லாம் வந்து ஃபுல்லாக இதுவாகும்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுனால வாங்க. இவங்க ஃபுல்லாக நம்ம வந்து ப்ரீடிங் தான் ப்ரோ. ஒரு நெக்ஸ்ட் அவுட் கூட நீங்கள் வந்த டைம் வந்து ஒரு நெக்ஸ்ட் அவுட் கூட இங்கே இருக்குது. என்ன மீட்டர்? இது பார்த்தீங்கன்னா கிரே தான், ஃபான் ப்ரைட். இது இவங்க பார்த்தீங்கன்னா ஜாவா ப்ரோ. இது ஜாவாலே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சில்வர் ஜாவா. இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே சில்வர் பைடு இருக்கும். இப்போது இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்மால் கன்னூர் ப்ரீடிங் பேர் ப்ரோ. இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சது தான். இது பார்த்தீங்கன்னா இது வந்து 2.5 1.5 இது கேஜ். நல்லா ஹெவி சைஸு, நல்லாயிருக்கும் ப்ரோ இந்த கேஜஸ். ப்ரோ பேர்ட்ஸ் வந்து நீங்கள் வெளிலேருந்து வாங்கி சேல் பண்ணுவீங்களா இல்லை வந்து இங்கேயே தான் ப்ரீட் பண்ணி வந்து சேல் பண்ணுறீங்களா? இல்லை ப்ரோ, நாங்கள் வெளிலேருந்து வந்து பேர்ட்ஸ் வந்து நாங்கள் வெளில வாங்குறது இல்லை. எல்லாம் வந்து நம்மளோட ஓன் ப்ரீடிங் மட்டும்தான். ஏன்னா வந்து வெளிலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் வந்து எதனா ப்ராப்ளம் இருக்குது, நம்ம வந்து அதை வாங்கிட்டா நம்மளுக்கு ப்ராப்ளம். அது இல்லாமல் கல்கட்டா பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு வெளிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அது ரொம்ப நிறைய ப்ராப்ளம் வரதுனால நாங்கள் அதெல்லாம் மோஸ்ட்லி எதுவும் எடுக்கிறது இல்லை. எல்லாம் நம்மளோட ஓன் ப்ரீட் தான் ப்ரோ. ரொம்ப தேங்க்யூ ப்ரோ. உங்கள் டயத்தை ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காண்டி வந்து வீடியோ பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ப்ரோ.
சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து பேர்ட்ஸ் வேணும்னாலோ இல்லை அக்சசரிஸ் ஃபுட்ஸ் என்ன வேணும் அப்படின்னாலோ நம்ம ஃபார்முக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாகவே வந்து வாங்கிக்கலாம் பார்த்துட்டு. அப்படி இல்லை முடியலை அப்படின்னா உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வந்து நாங்கள் வந்து கொடுப்போம். நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்டும் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெரியணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம இதில் இருந்து நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.